விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு சூப்பரான கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. ஒரு பாத்திரத்துல 1 கப் அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு மாவு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா காய்ச்சின சூடான இருக்கிற பாலை ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு தண்ணி சூடா இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவுல நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டா ஆறுனது கைப்பொறுக்கிற அளவு வந்ததுக்கப்புறம் நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை உருட்டி ஒரு ஓரமா வச்சிருங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 1 ஸ்பூன் நெய் விட்டு 1 கப் துருவின தேங்காயை சேர்த்து லைட்டா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் பொடிச்ச வெல்லத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி லிக்விடா வந்ததுக்கு அப்புறம் 2 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா சூப்பரான பூரணம் ரெடி ஆயிரும். இப்ப மாவுமே பாத்தீங்கன்னாக்கா நல்லா ஊறி நல்லா சாஃப்டா கிடைச்சிருச்சுங்க. ஸோ அதை உங்களுடைய சைஸ்க்கு தகுந்த மாதிரி உருண்டையா உருட்டி அதை லைட்டா ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்க்கு கொண்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பூரணத்தையும் உள்ள வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு அதை நல்லா ஒரு பால் மாதிரி உருண்டையா உருட்டிக்கோங்க. கொஞ்சமா பாஸ்மதி அரிசி 2 மணி நேரம் ஊற வச்சு வடிச்சு இந்த மாதிரி எடுத்துருக்காங்க. ஸோ இதுல அந்த பாலை உருட்டி அந்த மேலெல்லாம் அரிசி படுற அளவுக்கு வச்சுக்கோங்க. இது சும்மா பார்க்கறதுக்கு ஒரு அழகுக்கு தாங்க பண்றேன். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி தட்டுல வச்சு ஒரு 10 நிமிஷம் லோ ஃபிளேம்ல வச்சு வேக வச்சோம் அப்படின்னாக்கா சூப்பரான கொல்கட்டை ரெடிங்க. நான் இதுக்கு வச்ச பேர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கொரோனா வைரஸ் மாதிரி இருக்கிறதுனால கொரோனா வைரஸ் கொல்கட்டை அப்படின்னு வச்சிருக்கிறேங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது பேர் தோணுச்சுனாக்கா சொல்லுங்க. இப்போ ரொம்பவே சாஃப்டான உள்ள ஜூசியான கொல்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம பூவிஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க.